ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜான்வரி 3rd வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். இந்தியன் மீட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அது வந்து 150th ஃபவுண்டேஷன் டே, அதாவது ஆரம்பிச்சு 150 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஐஎம்டியோட விஷன் 2047 அப்படின்ற பேர்ல ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 2047ல இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகி 100 வருஷம் ஆயிடும். இத செலிப்ரேட் பண்றதுக்காண்டி 5 ரூபாய் ஸ்டாம்ப் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. புதுசா நேஷனல் டர்மரிக் போர்டு அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அதுல பாலே கங்கா ரெட்டி அவரை சேர்மனா நியமிச்சிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நிஜாமாபாத், தெலங்கானால இருக்கு. ஸோ பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்ற இந்த இன்சூரன்ஸ் கவர் ஒடிசா தான் 34th ஸ்டேட்டா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒடிஷால இருக்கிற இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து கோபபந்து ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஸோ அதை இதோட கம்பைன் பண்ணியிருக்காங்க. இன்ரோடு ப்ராஜெக்ட் அது வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியால ரப்பரோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட ப்ராஜெக்ட். இதுல வந்து 100 கோடி ரூபாய் ஃபண்ட் வந்து இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து இந்த ப்ராஜெக்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, ரப்பர் பிளான்டேஷன், அதாவது ரப்பர் செடிகள் நடுற இடத்துக்கு டயர் இண்டஸ்ட்ரி அவங்க வந்து டைரக்டா டைப் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது, விமனோட வளர்ச்சிக்கு இந்த இண்டஸ்ட்ரி, இந்த ப்ராஜெக்ட் பயங்கரமா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் MRSAM அதை வந்து இந்தியன் நேவிக்காண்டி பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் வந்து DRDOக்கு கீழே தான் இருக்காங்க. ஸோ DRDOவும் இஸ்ரேலும் சேர்ந்து நம்மளோட இந்தியன் நேவிக்காண்டி மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் பண்றாங்க. இப்போ அட்டாமிக் எனர்ஜி கமிஷன்ல வந்து புது மெம்பர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. டிவி சோமநாத் அப்படின்றவரையும் மனோஜ் கோவில் அப்படின்றவரையும் அட்டாமிக் எனர்ஜி கமிஷனோட புது மெம்பர்ஸா செலக்ட் பண்ணியிருக்காங்க. டிவி சோம்நாத் அப்படின்றவர் வந்து கேபினெட் செக்ரட்டரியா இருந்தவங்க. மனோஜ் கோகில்ன்றவர் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் செக்ரட்டரியா இருந்தவங்க. அஜித் குமார் மொஹென்டி அவரை வந்து சேர்மனா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ PMSGMBY அப்படின்ற ஸ்கீம் என்னது அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் சூரியகர் முஃப்தி பிஜலி யோஜனா அப்படின்றது அதோட ஸ்கீம் பேருங்க. ஸோ இது வந்து சோலார் பவர் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு வர்றதுதாங்க இந்த சூரியகர் முஃப்தி பிஜலி யோஜனா. ஸோ அடுத்தது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்ட்ரியும் ஒரு புது ஒரு போட்டி மாதிரி வச்சிருக்காங்க, சைபர் செக்யூரிட்டி கிராண்ட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து டேட்டா செக்யூரிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா. அது நொய்டா, உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. டேட்டா செக்யூரிட்டி கவுன்சிலோட ஹெட் ஆஃபீஸ். ஸோ இந்த மாதிரி போட்டிகள் வைக்கிறது மூலமா என்ன ஆகும், நம்மளோட சைபர் செக்யூரிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஃபியூச்சர் இந்தியா வந்து ஃபுல்லா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஃபுல்லாவே கம்ப்யூட்டரைசேஷன் இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இதுல இந்த மாதிரி சைபர் த்ரெட்ஸ் நிறைய இருக்க போது இதை நம்ம கவுண்டர் பண்றதுக்கு நம்மள வந்து நல்லா அப்ஸ்கில் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதுனால 2வது சேலஞ்ச் 2.0 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சதீஷ் தவான் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல 3வது லான்ச் பேடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திர பிரதேஷ்ல. அடுத்து 8th பே கமிஷன் வந்து நம்ம சேலரி எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ண போதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ஜாஸ்தி பேண்ட் வித்த கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அதன் மூலமா 5Gயும் 6Gயும் சப்போர்ட் பண்றதுக்காண்டி இன்னமும் 687 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியை வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அடுத்தது, எல்லா வார் பிளேசஸையும், அதாவது போர் நடக்கிற இடத்தையும் நீங்க வந்து ஆப் மூலமாவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் நம்ம ராஜ்நாத் சிங், ஹானரபிள் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவங்க வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆப் வந்து பாரத் ரன் பூமி தர்ஷன் அப்படின்ற மொபைல் ஆப். ஸோ ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி ஒன்று வந்து கிராண்ட் பஞ்ச்காட் ஹில்ஸ், புருலியா டிஸ்ட்ரிக்ட், வெஸ்ட் பெங்கால்ல வந்திருக்குங்க. ஸோ இதுல வந்து என்னது, நல்லா அப்சர்வ் பண்ணலாம், ஹெவன்லி பாடிஸ் இதை மாதிரி அப்சர்வ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ரிசர்ச்சுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்தியாவோட 6வது அப்சர்வேட்டரி. அதே மாதிரி ஈஸ்டர்ன் சைடு வந்திருக்கிற, ஈஸ்டர்ன் இந்தியால இருக்கிற ஃபர்ஸ்ட் அப்சர்வேட்டரி இது. ஸோ இது வந்து இன்ஸ்டியூட் பேர் வந்து சத்யேந்திரநாத் போஸ் சென்டர் ஃபார் பேசிக் சயின்சஸ். அங்க வந்து இந்த அப்சர்வேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. ஜான்வரி 16th நேஷனல் ஸ்டார்ட் அப் டேவா கொண்டாடுறாங்க.
இந்தியா வந்து வேர்ல்ட்ஸ் 3rd லார்ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் இக்கோசிஸ்டமா இருக்கு. பெங்களூரு, ஹைதராபாத், மும்பை, டெல்லி இவங்கலாம் வந்து ஸ்டார்ட் அப்ல இந்த சிட்டீஸ்லலாம் நெறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து வந்திருக்கிறதுனால, இந்த சிட்டீஸ ஸ்டார்ட் அப் ஹப்பா யூஸ் பண்றாங்க. அடுத்து எக்ஸர்சைஸ் டெவில் ஸ்ட்ரைக் அப்படின்ற ஒரு மிலிட்டரி எக்ஸர்சைஸ். அதுல வந்து இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்றாங்க. சோ இது இந்தியாக்குள்ளேயே நடக்கிறது. ஆர்மி அண்ட் ஏர் ஃபோர்ஸ் கன்டின்யூ பண்றது. அடுத்து நம்ம ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட். அது வந்து ஃப்ராடு இல்ல ஹை லெவல் டிரான்சாக்ஷன்ஸ் இதெல்லாம் கண்காணிக்கிற ஒரு யூனிட். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ்க்கு கீழ வரக்கூடியது. இவங்களும் நேஷனல் ஹவுசிங் பேங்க் இவங்களும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. தேவைப்படும் போது இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ பிசினஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க மேனேஜ் பண்றதுக்கு என்டிட்டி லாக்கர் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டியை வந்து இ கவர்னன்ஸ் மூலமா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இப்போ நம்மளுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. சிங்கப்பூர் பிரசிடென்ட் பேர் வந்து தார்மன் சண்முக ரத்னம். ஸோ அடுத்தது வந்துங்க அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல இருந்து 7 ப்ராடக்ட்டுக்கு ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. நிறைய ஹேண்டிகிராஃப்ட்ஸ், ஆயில்ஸ், ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அந்தமான் நிக்கோபார் கோகனட் வந்து அங்கதான் ரொம்ப ஃபேமஸ்ங்க. அதே மாதிரி முஸ்லே ரைஸ், படாக் மரம் அங்க வருங்க. ஸோ சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு கோஆபரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவும் யுஎஸ்ஏவும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து தியா ஸ்கீம், அதாவது டைமண்ட் இம்ப்ரெஸ்ட் ஆத்தரைசேஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியன் டைமண்ட் செக்டார்ல ஒரு காம்படிட்டிவ்னஸ் வர்றதுக்காண்டி இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமா ஒரு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க. யாருக்குன்னா 15 மில்லியன் டாலர்ஸுக்கு ஏற்றுமதி செய்யறவங்களுக்கு இது மூலமா சம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுங்க. பிரான்ஸும் இந்தியாவும் மேரிடைம் செக்யூரிட்டிக்காண்டி ஒரு எக்ஸசைஸ் நடத்தியிருக்காங்க. ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இது வந்து 7th டைம் இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஸோ நெங் சூ 1 அப்படின்றதாங்க உலகத்திலேயே கம்ப்ரஸ்டு ஏர் எனர்ஜி ஸ்டோர் பண்ற ஃபர்ஸ்ட் 300 மெகாவாட்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுங்க. இது சைனால இருக்கு. ஸோ இதோட இன்னொரு சிறப்பு என்னன்னா வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் ஃபுல் கிரீன் நான் சப்ளிமெண்டரி கம்பஷன் ப்ராஜெக்ட். ஸோ இதுல வந்து எந்த விதமான என்விரான்மெண்ட்டுக்கு பாதகம் தரக்கூடிய கேசஸ் எதுவும் வராதுங்க. ஸோ அடுத்தது வந்துங்க பிராண்ட் வேல்யூ படி பார்க்கும்போது இந்தியால மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்டுன்றது டாடா தாங்க. குளோபல் பிராண்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் வந்து வேர்ல்டு வைடா வேல்யூபிள் பிராண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து ஆப்பிளுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ரேங்க் மைக்ரோசாஃப்ட், தேர்ட் வந்து கூகுளுங்க. ஓகேவாங்க. இந்தியால வந்து டாடா குரூப் ரொம்ப வேல்யூபிள் பிராண்டு. ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஐடி செக்டார்னு நேம் பண்ணியிருக்காங்க. இன்ஃபோசிஸை வந்து ஹையஸ்ட் சிஏஜி அவங்களுக்கு இருக்குங்க, காம்பவுண்டட் ஆனுவல் growth. வருஷம் வருஷம் அதோட growth இவங்களுக்கு தான், இன்ஃபோசிஸ்க்கு தான் ஹையஸ்டா இருக்கு. ரெவென்யூ growthன்னு கூட வச்சுக்கலாங்க. யூரோ ட்ரோன் ப்ரோக்ராம்ல இந்தியாவுக்கு அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கிடைச்சிருக்குங்க. ஸோ இந்த யூரோ ட்ரோன் ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யூரோப்போட ஒரு டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிங்க. இவங்க வந்து யுஎஸ்ஏயும் இஸ்ரேல் மேலேயும் நம்மளோட நம்ம அந்த 2 கண்ட்ரியும் சார்ந்து இருக்காம இவங்களா கொஞ்சம் உளவுக்காண்டி கொஞ்சம் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கிறது. யூரோப் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கிறது தான் யூரோ ட்ரோன்ஸ். ஸோ இந்த கண்ட்ரிஸ் யூஎஸ் அண்ட் இஸ்ரேல டிபெண்ட் பண்ணாம யூரோப்பா ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் டிஃபென்ஸ்காண்டி வச்சிருக்கிறது தான் யூரோ ட்ரோன். இதுல இந்தியாவுக்கு அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த யூரோ ட்ரோன்ல இருக்கிற மெம்பர்ஸ் வந்து ஜெர்மனி, பிரான்ஸ், இட்டாலி, ஸ்பெயின்ங்க. 2016ல இந்த ஒரு ப்ரோக்ராம கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்த ஆர்பிஐ டெய்லியுமே வேரியபிள் ரெப்போ ரேட்டை கொண்டு வருது. இந்த வேரியபிள் ரெப்போ ரேட் அப்படின்னா என்னதுன்னா, பேங்க்குக்கு ஆர்பிஐ லோன் கொடுக்குற ரேட்டு தாங்க வேரியபிள் ரெப்போ ரேட்டு. ஸோ இப்ப டிமாண்டை பொறுத்து எந்தெந்த பேங்க்குக்கு எவ்வளவு பணம் வேணுமோ டிமாண்டை பொறுத்து ஆக்ஷன்ல தான் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு செட் பண்ணுவாங்க. இதோட டைம் பீரியட் வந்து 2ல இருந்து 14 நாள் வரைக்கும் நீங்க கடன் வாங்குறதா இருந்தா இந்த வேரியபிள் ரெப்போ ரேட்ல நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இது மார்க்கெட் டிமாண்டை பொறுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதை டெய்லியுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ முடிவு பண்ணியிருக்கு. ஏன்னா பேங்க்ல லிக்விடிட்டி பிரச்சனையை குறைக்கலாம். லிக்விடிட்டினா பண தேவை, பண புழக்கத்துக்கு தேவைப்படுற பணத்தை இந்த மாதிரி லோன் வாங்கி அவங்க சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க.
ஸ்ரீராம் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ட்ரூ ஹோம் ஃபைனான்ஸ் அப்படின்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. எதனாலனா வார்பர்க் பின்கஸ் அப்படின்ற கம்பெனி வந்து இந்த ஹவுசிங் ஃபைனான்ஸை வாங்கிருச்சு. அதனால இத வந்து ட்ரூ ஹோம் ஃபைனான்ஸ்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ மகேஷ் குமார் ஜெயின் கமிட்டி வந்து எதுக்காண்டி அப்படின்னா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இல்ல யுனிவர்சல் பேங்க் அதுக்கான அப்ளிகேஷன்ஸ அதாவது ஒரு பேங்க் வந்து நான் வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கா ஓபன் பண்ண போறேன் இல்ல ஒரு யுனிவர்சல் பேங்க் நான் ஓபன் பண்ண போறேன்னு அப்ளிகேஷன் கொடுத்தா அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கறத பாக்குறது வந்து மகேஷ் குமார் கமிட்டி. ஸோ யுனிவர்சல் பேங்க் அப்படின்னு இங்க ஒரு வார்த்தை இருக்கு. யுனிவர்சல் பேங்க்னா எல்லா விதமான சர்வீசஸும் கொடுக்கறது தான் யுனிவர்சல் பேங்க். ஸ்கைடோ அப்படின்றது என்னதுன்னா அவங்க தான் வந்து அமேசானோட ஆத்தரைஸ்டு இந்த பேமெண்ட் கேட்வேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கைடோக்கு வந்து பேமெண்ட் அக்ரிகேட்டர் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்காண்டி கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்குள்ள பே பண்ணிக்கிறதுக்கு ஸ்கைடோக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. வேர்ல்டு 4th லார்ஜஸ்ட் எக்கானமியா இந்தியா 2026ல ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிஹெச்டி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. growth ரேட் 6.8% இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஆர்இடிஏ அதாவது இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி லிமிடெட் அவங்க வந்து நேபாளோட சேர்ந்து கர்னாலி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் ரிவர் கர்னாலில போட்டிருக்காங்க. இது வந்து லார்ஜஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் கொஞ்சம் ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் அவங்க வந்து ஸ்டேட் பேங்க்ல இருந்து லோன் வாங்கியிருக்காங்க. 31,802 crores வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு கன்சார்ஷியம் லெண்டிங். கன்சார்ஷியம்னா நிறைய பேங்க்ஸ் சேர்ந்து லோன் கொடுத்திருப்பாங்க. இதுல ஹெட் வந்து ஒரு பேங்கா தான் இருக்கும். எந்த பேங்க் மெஜாரிட்டி ஷேர்ல லோன் கொடுத்திருக்காங்களோ அவங்க தான் லீட் பேங்கா இருப்பாங்க இதுல. சோ இங்க பாருங்க த கன்சார்ஷியம் ஆஃப் பேங்க்ஸ் லெட் பை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. சோ இதுல இந்த கூட்டமைப்புல ஹெட் வந்து ஸ்டேட் பேங்க். ஏன்னா ஸ்டேட் பேங்க் வந்து அதிகமா லோன் கொடுத்திருப்பாங்க. இந்த 31,802 கோடியில நிறைய லோன்ஸ் வந்து நிறைய அமௌண்ட் வந்து எஸ்பிஐ கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உத்தரகண்ட் வந்து ஐஸ்லாண்டை சேர்ந்த வெர்கிஸ் கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ் அப்படின்ற கம்பெனியோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா ஜியோ தெர்மல் எனர்ஜியை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காண்டி, அதாவது பூமியில இருந்து வர எனர்ஜியை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காண்டி. இந்தியாவோட ஜிடிபி 6.7% ஃபினான்ஷியல் இயர் 26ல இருக்க போகுதுன்னு கிரைசில் நம்மளுக்கு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அடுத்து ஐஎம்எஃப் இந்தியாவோட ஜிடிபி ஃபினான்ஷியல் இயர் 2026-2027 ரெண்டத்துக்கும் 6.5%ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ மூடி வந்து இந்தியாவோட growth ரேட்டை ஃபினான்ஷியல் இயர் 24-25க்கு 7%ன்னு குறைச்சிருக்காங்க. ஸோ இயர் பார்த்துக்கோங்க எந்த அமைப்பு என்ன பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது தருண் தாஸ் அப்படின்றவங்க வந்து கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியோட முன்னாள் டைரக்டரா இருந்தாங்க. அவருக்கு வந்து ஹானரரி சிட்டிசன் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து சிங்கப்பூர் இந்தியாவுக்கான உறவுகளை நல்ல மேம்படுத்தி இருக்காங்க. அதனால ஸோ இந்த பிரைஸை வாங்குற செகண்ட் இந்தியன் இவரு. ஃபர்ஸ்ட் இந்தியன் வந்து நம்மளோட ரத்தன் டாடா. ஸோ அடுத்து ஹெச்எஸ்பிசி ஹருண் குளோபல் இந்தியன் லிஸ்ட்ல வந்து ரொம்ப ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் டாப் 5 இந்தியன்ஸ் இன் குளோபல் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து யாருக்கு போகுதுன்னா மைக்ரோசாஃப்டோட சிஇஓ சத்ய நாடல்லா. ஸோ அடுத்தது ஆல்பபெட்டோட சிஇஓ சுந்தர் பிச்சை. ஆல்பபெட்ன்ற கம்பெனி தான் கூகுளோட பேரண்ட் கம்பெனிங்க. ஸோ அதுல இருந்து தான் கூகுள்லாம் வந்திருக்கு. ஸோ கூகுள் சர்வீசஸ், கூகுள் மேப்ஸ், கூகுள் கிளவுடு எல்லாமே வந்து ஆல்பபெட்டுக்கு கீழே தான். நீல் மோகன் அப்படின்றவர் யூடியூபோட சேர்மன். அடுத்து கூகுள் கிளவுடுக்கு தாமஸ் குரியன். அடோபுக்கு வந்து சாந்தனு நாராயணன். அடுத்து நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்கோட எம்டி சிஇஓவா அசோக் சந்திராவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. வினோத் குமாரை இந்தியன் பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஎஸ்என்எல் எம்டிஎன்எல் ரெண்டத்தோட சேர்மனா இன்னொரு 3 மாசத்துக்கு யார் தான் இருக்க போறா? ராபர்ட் ஜெர்னராட் ரவியை தான் இருக்க போறாங்க. அடுத்து பிக்சல் அப்படின்ற பெங்களூரு பேஸ்டு ஒரு ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப். அவங்க வந்து ஒரு 3 சேட்டலைட்ஸை ஃபயர்ஃப்ளை கான்ஸ்டலேஷன்ஸ் கூட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபயர்ஃப்ளை கான்ஸ்டலேஷன்ன்றது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைவேட் கான்ஸ்டலேஷன். ஸோ கான்ஸ்டலேஷன் அப்படின்னா குரூப் ஆஃப் சேட்டலைட்ஸுங்க. எல்லாமே ஒரே வேலை தான் பார்க்கும். ஸோ ஒரே வேலை தான் பார்க்கும். குளோபல் கவரேஜ் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ இவங்க லான்ச் பண்ணது வந்து நியூ கிளென் ராக்கெட். பிக்சல் லான்ச் பண்ணது வந்து நியூ கிளென் ராக்கெட்.
ஸோ அடுத்தது ஆதித்யா பிர்லா குரூப்போட ஏரோஸ்பேஸ் கம்பெனி பேர் வந்து டிகென்தரா. ஸோ இது வந்து வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் சேட்டலைட் ஃபார் ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அனாலிசிஸ். அதாவது ஸ்பேஸ்ல சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்ற அனாலிசிஸை நம்ம கொண்டு வர, அங்க இருக்கிற விஷயங்களை நம்மளுக்கு படத்துல காட்டுற சேட்டலைட் தான் ஸ்பேஸ் கேமரா ஃபார் ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங். ஸோ பாகிஸ்தானோட ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்காண்டி சைனா லான்ச் பண்ணியிருக்கு. சைனா லான்ச் பண்ணிக்கிற ராக்கெட் இல்ல சேட்டலைட் பேர் வந்து PRSCEON. அடுத்து இந்தியா ஓபன் 2025 அப்படின்ற டோர்னமெண்ட்ல மென் சிங்கிள்ஸ்ல விக்ஸ்டர் அகில்சன் டென்மார்க்கை சேர்ந்தவர் வின் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு பேட்மிண்டன் ப்ரோக்ராம்ங்க. அடுத்து விமன் சிங்கிள்ஸ்ல வந்து ஆன்சி யாங் சவுத் கொரியால இருந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அமிதாவ் கோஷ் அப்படின்றவங்க ஒரு புது புக்கு எழுதியிருக்காங்க, வைல்டு ஃபிக்ஷன்ஸ் அட்ரஸிங் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் சோசியல் இஷ்யூஸ். அவங்க வந்து சொசைட்டில இருக்கிறத நம்மளுக்கு கொண்டு வந்து நம்மளுக்கு புரியுற மாதிரி கொண்டு வந்து சொல்றாங்க த்ரூ ஹிஸ் புக்ஸ். அவங்க புக்ஸ் வழியா கொண்டு வந்து சொல்றாங்க. இவர் 58வது ஞானபீத் அவார்டு வின் பண்ண ரைட்டர். ஸோ நம்ம லிட்ரேச்சர்லயே பெரிய அவார்டு வந்து ஞானபீத் அவார்டு தான். 2025 இந்தியன் ஆர்மி வந்து இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இதே யுனெஸ்கோவும் வேர்ல்டு மீட்டராலஜிக்கல் ஆர்கனைசேஷனும் 2025 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கிளேசியர்ஸ் பேர் வச்சிருக்காங்க. அடுத்து கிஃப்ட் சிட்டில இன்டர்நேஷனல் ஃபின்டெக் இன்ஸ்டிடியூட், அதுவும் கிஃப்ட் இன்டர்நேஷனல் ஃபின்டெக் இன்னோவேஷன் ஹப், இது ரெண்டுமே அடுத்து கேரளால வந்து கவாச்சம் அப்படின்னு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாலே டிசாஸ்டர் அதாவது பேரழிவு வரத வார்னிங் பண்ற சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட இந்த நியூஸ் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.